அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புரட்சி தாய் சின்னம்மா அவர்களினுடைய வேட்பாளராக கோவை சிங்காநல்லூர் தொகுதியில் போட்டியிடுகின்றேன். நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் 10 ஆண்டு காலம் ஒன்றிய செயலாளராகவும், புரட்சி தலைவி அம்மா காலத்தில் 8 ஆண்டு காலம் மாவட்ட கழக செயலாளராகவும் பணியாற்றியிருக்கிறேன். அதற்கு பின்னாலே தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைந்து 8 ஆண்டு காலம் நான் மாவட்ட செயலாளராகவும் கழக அமைப்பு செயலாளராகவும் பணியாற்றியிருக்கின்றேன். நான் ஊராட்சி மன்ற தலைவராகவும் ஆவின் சேர்மனாகவும் பணியாற்றியிருக்கின்றேன். இப்பொழுது தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி அமைய வேண்டும், பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே வர வேண்டும், மக்கள் போற்றுகின்ற ஆட்சி, லஞ்ச லாவண்யம் இல்லாத ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் புரட்சி தலைவர் பெயராலே அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்து தமிழகத்திலே அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நியமித்து இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்களுக்கு நன்றாக தெரியும், எதிலும் லஞ்சம், எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இப்படிப்பட்ட அராஜக செயல்தான் இன்றைக்கு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் எம்ஜிஆர் ஆட்சியைப் போல தமிழகத்திலே வர வேண்டும், அதற்கு மக்கள் சிந்தித்து நடைபெற இருக்கிற தேர்தலில் மக்கள் வாக்களிக்க வேண்டும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் 1 லட்சம் கோடி கடன் இருந்தது. அதற்கு பின்னாலே வந்த எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டுகளில் 4 லட்சம் கோடி கடன் பண்ணினார். அதற்கு பின்னாலே ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி கடனை பண்ணிவிட்டு இன்றைக்கு தமிழகத்தில் 10 லட்சம் கோடிக்கு மேல் கடன் இருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டுகளுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 4.5 லட்சம் கடன் இருக்கிறது. இதை அவர்கள் வெளியே சொல்வதில்லை. தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி வர வேண்டும் என்பதற்காகத்தான் புரட்சி தாய் அவர்கள் இன்றைக்கு அனைத்து இந்திய மக்கள் முன்னேற்ற கழகத்தை, புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இதை மக்கள் சிந்தித்து வாக்களித்து என்னை போன்றவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். நான் என்னுடைய அரசியல் வாழ்வில் 50 ஆண்டு காலம் அரசியலில் இருந்திருக்கிறேன். இதுவரை எந்த தவறுக்கும் நான் செய்ததில்லை. இந்த தொகுதியிலே நான் முதல் முறையாக நிற்கின்றேன். அதற்கு முன்னாலே 89 கிணத்துக்கடவு தொகுதியில் போட்டியிட்டேன். கோவையில் பாராளுமன்ற தேர்தலில் 19 போட்டியிட்டேன். 21 கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டேன். இப்பொழுது சிங்கநல்லூர் தொகுதிக்கு மனு தாக்கல் செய்திருக்கிறேன். சிந்தித்து இந்த தொகுதி மக்கள் வாக்களித்து என்னை போன்றவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என மிக்க பணிவோடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.